செய்வேனோ ஏது செய்வேனோ எந்தன் மனம் அதை அறியவில்லை. என் நபி முகம் காணும் பாக்கியம் எனக்கு தடையின் காரணம் புரியவில்லை. நான் என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ எந்தன் மனம் அதை அறியவில்லை. என் நபி முகம் காணும் பாக்கியம் எனக்கு தடையின் காரணம் புரியவில்லை. எங்கள் இறைவா எங்கள் இறைவா நிலை இருந்தால் பொறுப்பாய் நபி பொருட்டால் நிலை இருந்தால் பொறுப்பாய் இறைவா நிலை இருந்தாய் பொறுப்பாய் இறைவா நிலை பொறுப்பாய் எந்தன் இறைவா நபி பொறுத்தால் எந்தன் இறைவா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. يا رسول الله صلاة والسلام عليك يا حبيب الله صلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا علي سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم فاطمة سلام عليكم يا صبيت الزمزمية يا حسين بن علي يا صفية لعلي القمر الحبيب يا حبيب الجبر علي يا صبيب الميكلي يا نجيب السرفلي
حسين بن علي مدحك على حلي وصفك محلى حلي لطفك مملم علي يا شهيد الكربلي أسألك مولى علي نسألك معلى ولي زين عباد علي يا حسين بن علي صل سلم يا رجائي دائما دون انقضاء النبي ذي اللواء جد أبناء العلي وعلى الآل الكرام وصحابه العظام ما نعيش بالغرام لحسين بن علي وفضرح مادحه وكذا أسامعه ومضيف حاضرهم لحسين بن علي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் விழாவும் புனித அஹ்லுல் பைத் நினைவு கொடியேற்றமும் என்கிற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய மௌலானா மௌலவி சையீது மஅரூஃப் லத்தீஃபி தங்கள் வாப்பா அந்தரத்தீவு இந்தியா அவர்களை கௌரவமாக மரியாதையுடன் வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜ் அல் உஸ்தாத் மௌலவி சஃபா முஹம்மது ஆலிம் நஜாஹி முகத்தமுல் காதிரி அன்னவர்களே இந்நிகழ்வில் தாருசபா அமையம் இறுதியாக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் குறுகிய கால அழைப்பை ஏற்று இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருகவன வரவேற்று புனித அஹ்லுல் பைத் நினைவு தினமான இன்று அவர்களுடைய துஆ பரக்கத்தினை பெற்று இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் அஹ்லுல் பைத்தினுடைய சிபாரிசுடன் நாளை மறுநாள் கியாமத் நாளிலே அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கைக்குரிய நம்முடைய உயிருக்கு உயிரான ஷேக் நாயகம் குத்புனா அல்லாஹ் மன்சூர் கத்தஸல்லாஹு சிர்ரஹு அஸீஸ் அன்னவர்களின் அருமை திருப்பெயர்கள், சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி சையீத் மஅரூஃப் தங்கள் லத்தீஃபி வாப்பா அவர்களை விழித்து மற்றும் உலமாக்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் விழித்து சங்கையான முஹர்ரம் மாதத்தினுடைய தலைப்புறையில் இஸ்லாமிய பொது வருடம் ஹிஜ்ரி 1447வது வருடத்தை வரவேற்பதாகவும் நாளை மறுமையில் நமது சொர்க்கத்தின் தலைவர்களான அஹ்லுல் பைத்துகள் என்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்களுடைய
நினைவாகவும் திருப்பதி ஏற்றம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த புனித நிகழ்வில் நாம் அனைவரும் ஒன்று செய்திருக்கின்றோம். வருடம் இதற்கே தகுமான அல்லாஹ்வுடைய அருளால் நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற மிக பெரும் கிருபையாக நம்முடைய ஷேக் நாயகம் அன்னவர்களுடைய திருப்பேரர் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த இஸ்லாமிய புத்தாண்டும் அஹ்லுல் பைத்துக்கள் கொடியேற்றத்தையும் நடாத்தி தருகின்ற மகிழ்ச்சியான செய்தியை நாம் அனைவரும் அறிந்து அதன் பலன்களை அடைந்து வருகிறோம். அஹ்லுல் பைத்துக்களில் இருந்தும் அவர்களுடைய குலவழி இருக்கின்றது என்பது மகுடத்திற்கு மேல் மகுடமாக நம்முடைய ஆன்மீக உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இதயங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இது அமைகிறது. நம்முடைய நிகழ்வுக்காகவே அவருடைய பல நேர காலங்களை எல்லாம் ஒதுக்கி பயணங்களை தவிர்த்து ஒவ்வொரு வருடமும் இந்த நிகழ்வை அவர்கள் சங்கைப்படுத்தி தருதல் என்பது அல்லாஹ்வின் மன்சூர் நாயகம் அன்னவர்களுடைய அருளாசியையும் அதே போன்று சங்கைக்குரிய முகத்தர் மாப்பாண்டவர்களுடைய வழக்கத்தையும் எங்களுக்கு இந்த சபையில் பெற்றுத் தருகின்ற ஒரு மிக பெரும் பாக்கியம். வருடங்களை பற்றி உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் பேசி வந்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய வயது 7 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். 7 நாட்கள் என்பது நம்முடைய கணிப்பீட்டின்படி குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஒரு நாள் என்பது நம்முடைய 1000 மாதங்கள் என்று கணக்கிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்விடத்திலே 7 நாட்கள் என்பது 7000 வருடங்கள். இந்த உலகத்தினுடைய ஆயுள் 7000 வருடங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது சுமார் 5000 வருடங்களை கடந்துதான் அவர்களுடைய பிறப்பு இடம்பெற்றது. அவர்களுடைய பிறப்புக்கு பின்னர் இந்த உலகம் 1500 அல்லது 2000 வருடங்களுக்கு உட்பட்ட அல்லது அதை அன்பித்த ஒரு காலம் அவர்களுக்குள் தான் இந்த உலகம் இருக்கும் என்பது ஹதீதுகளை அறிந்த இமாம்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல். மேலதிகமாக அல்லது வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய இறுதி காலம் அன்பித்திருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நாம் அரபு அல்லாதவர்கள் அரபுலக அறிஞர்கள் கூட இமாம் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை அன்பித்து விட்டது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இருக்கிறோம். அந்த அளவுக்கு உலகத்தில் அடையாளங்கள் எல்லாம் வெளியாகிவிட்டன. உலகத்தில் நடக்கின்ற போர்களும் சண்டைகளும் அதன் வெளிப்பாடுகள். எனவே காலத்தினுடைய பருமதியை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வருடங்கள் மாறி மாறி செல்ல செல்ல அவருடைய தாற்பயங்கள் என்ன என்பது தெரியும். காலத்தின் மீது சத்தியமாக அவர் குர்ஆனிலே சொல்றார், காலம் என்பதும் காலத்தை பற்றிய அறிவு என்பது ஒரு முக்கியமான ஒன்று. எனவே வருடங்கள் கடந்து செல்கின்றன. உலகத்தில் உறுதினாருடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும் இன்னும் அதை உணர்ந்து தன்னை மாற்றிக் கொள்ளவில்லை என்கின்ற ஒரு துரதிர்ஷ்டவசமான உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஒரு 10ஆம் நாளில் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் கர்பலாவிலே. அஹ்லுல் பைத்துகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட 5 பேர்களில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். இரண்டாவதாக ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிரிகிறார்கள். மூன்றாவதாக சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரிகிறார்கள். நான்காவதாக இமாம் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரிகிறார்கள். ஐந்தாவதாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிரிகிறார்கள். இந்த அஹ்லுல் அதா என்கின்ற 5
அறிஞர்களாக சொல்வார்கள் லிஹம்சத்துன் உதுஃபி பிஹா ஹஸ்மல் வதாஇல் ஃபாத்திமா அல் முஸ்தஃபா வல் முர்ஸலா வபனாஹுமா வல் ஃபாத்திமா. கொடூரமான நிலையிலிருந்து நரகிலிருந்து 5 பெரியார்களை கொண்டு நமக்காக அந்த நரக விடுதலை சிபாரிசு ஷஃபாஅத்துகளுக்கு கிடைக்கவிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 5 அல்லாஹ் ஆயத்தை இறக்குகின்றான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லில் பைத்தி வ யுதஹ்ஹிரக்கும் தத்ஹீரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லில் பைத்திகளே, அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டான் என்ற ஆயத்தை இறங்கிய பொழுது உங்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் பரிசுத்தமான குலம் என்று அல்லாஹ்வை வாழப்படுத்திய ஒரு குலம் இருக்கும் என்றால் அது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பம் மட்டும்தான். அது மட்டும்தான், ஒரு யாரும் இல்லை. இந்த ஆயத்தை இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையை எடுத்து தான் போட்டிக் கொண்டு மற்ற 4 அதற்குள்ளே எடுத்துக் கொண்டு அல்லாஹ் ஹாவுலாவை அஹ்ல் பைத்தி ஃபதஹீரஹும் தத்ஹீரா. இறைவா, நீ சொன்ன அஹ்ல் பைத்துக்கள் இந்த போர்வைக்குள் இருக்கிற 5 பேர் அவர்களை பரிசுத்தமானவர்களாகவே ஆக்கிவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு துஆ கேட்கிறார்கள். அப்ப அதில் 5ஆம் நபர் இந்த உலகை விட்டு கொடூரமாக கொல்லப்பட்டு அநீதி இழைக்கப்பட்டு குடிப்பதற்கு கூட நீர் கொடுக்கப்படாமல் இவ்வுலகை விட்டு உயிர் துறந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் என்பதனால் புத்தாண்டு என்பது ஒரு புறம் இருக்க, ஆஷூரா என்கின்ற பரக்கத் ஒரு புறம் இருக்க, அதையெல்லாம் கடந்த இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு சோக நிகழ்வு இந்த கர்பலா. அதனால் அந்த குடும்பத்தை அஹ்லுல் பைத்துக்களை, யாரெல்லாம் இந்த உலகத்திலே அஹ்லுல் பைத்துக்களை கொண்டார்களோ, தூசித்தார்களோ, வஞ்சித்தார்களோ, ஏசினார்களோ, அவர்கள் யாராக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இந்த உலகில் ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவர்களுக்கு தலைவர்கள் சய்யிதா சுப்ரானியாவில் ஜன்னா அல் ஹசன் வல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. சொர்க்கத்தின் தலைவர்கள் அவர்கள் தான். அந்த அஹ்லுல் பைத்துக்கள் மீது அன்பு கொண்டு இந்த முஹர்ரம் மாதத்திலே அவர்களின் 5 நாமங்கள் பொறிக்கப்பட்டு அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன குர்ஆனுடைய வசனங்கள் பொறிக்கப்பட்டு இந்த தீன் கொடி ஏற்றப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கொடியில் பொறிக்கப்பட்ட எங்கள் உள்ளத்திலே நாம் அன்பு கொண்டிருக்கின்ற அந்த அஹ்லுல் பைத்துக்களின் பொருட்டினால் நம்முடைய இன்னும் வாழ்வையும் பரக்கத்தாக்கி, மன்னரை வாழ்க்கையையும் சுவன பூங்காவாக்கி, மறுமை வாழ்வையையும் வெற்றியாக்கி, அவர்களோடும் அருகாமையில் இருக்கின்ற வாழுகிற பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் தந்தர் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து, நம்முடைய சங்கைக்குரிய ஷேகநாயகம் அன்னவர்களுடைய திருப்பேரர் மரியாதைக்குரிய அசையத் மௌலானா மௌலவி மாரூஃப் லத்தீஃபி தங்கள் வாப்பா அவர்களை ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய உபதேசத்தை செய்து அடுத்ததாக இந்த கொடியேற்ற நிகழ்வை நாம் செய்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. يا رسول الله، خذ بأيدينا، قلت حيلتنا، أنت وسيلتنا، أدركنا يا رسول الله. سيد الأنبياء الحاج صبا محمد நஜாஹி முகத்தம் காதிரி ஹஸரத் அவர்களே மற்றும் உலமாக்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவரையும் காமிலான முஃமினீன்கள் கூட்டத்திலே சேர்த்து வைப்பாராக.
இந்த புனிதமான கொடியேற்ற விழா அஹ்லுல் பைத் ஃபாத்திமா பீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் 2 குழந்தைகளை அரிம குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னால் சில சஹாபாக்கள் கனவிலே கண்டு நாயகத்திடம் வந்து கேட்டார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நான் நேற்று கனவு கண்டு விட்டேன். ஏனென்றால் நீங்க ஏதாவது ஒரு பொருள் என் கையிலே கொண்டு வந்து தந்து இது அமர்ந்து கொள்ளுங்கள், இது பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ற அளவுக்கு ஒரு கனவு நான் கண்டுவிட்டேன். இந்த கனவுக்கு பொருள் என்ன நாயகமே? நீங்க எனக்கு என்னத்தான் தந்தது? அந்த நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், என் அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறக்கும். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை நீ பாதுகாத்து அந்த பிள்ளைகளை வளர்த்த வேண்டும். ஏனென்றால் ஃபாத்திமா பீபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட சின்ன வயசிலே அவர் வஃபாத்தாகிவிட்டது. இதுக்குதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தோடு இந்த விஷயங்களை சொல்லி சஹாபாக்கள் மத்தியிலே சொல்கிறார், என்ன அருமை பிள்ளைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பிள்ளைகளையும் நீங்க கவனத்தில் வைக்க வேண்டும், அவருக்கு பாசம் கொடுக்க வேண்டும், அவரை நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஃபாத்திமா பீபி ரலியல்லாஹு தஆலா பிள்ளைகள் என்றால் அழுகுவார். அழுகிற நேரம் நாயகத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சொன்னார், நாயகமே நீங்க இந்த பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். 2 பிள்ளைகளின் மடியை வைத்து நாயகம் அவர் முகத்தை கொஞ்சி சொன்னார், சஹாபாக்களோடு சொன்னார், இந்த பிள்ளைகளை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஜெயப்பட்டதற்கு அந்த நாயகத்துடைய குடும்பம் நமக்கு தேவை. எனவே முஹர்ரம் மாசம் நம்மளை நின்று ஒரு வருடம் முடிய போகிறார். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தௌபா செய்ய வேண்டும். நாயகத்தை அல்லாஹ்விடம் போன வருடங்களில் நடந்து போனார் தவறுகளை ஏற்று அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு வார வருடத்தை நல்ல ஒரு வருடமாக நாம் அனுமதிக்க வேண்டும். அல்லாஹ் அதுக்கு நமக்கு தௌஃபீக் செஞ்சு விடுவாராக. குடும்பத்தில் சொன்னால் 113 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு மனிதன் ஒரு பேப்பரிலே எழுதி வச்சார். பிஸ்மி கூட்டு இல்லாமல் ஒரு ஹருஃபா எழுதும். அப்படி 113 தடவை எழுதி வச்சார். அதனுடைய பழக்கத் பிஸ்மிக்கு நிறைய பழக்கத்தில்லை. ஏது நல்ல விஷயம் தொடங்க வேண்டும் என்றாலும் பிஸ்மியாகத்தான் தொடங்க வேண்டும். பிஸ்மி இல்லாமல் தொடங்கினதுக்கு பழக்கத்தில்லை என்று மக்கள் சொல்றார். பாருங்கள், அப்படி சொன்னார். அப்படி நாம அந்த செய்தியை செஞ்சு வச்சால் அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பெரும் பாக்கியங்கள். அதே போல் இந்த மாசத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம் என்று சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபாருடைய அந்த வசனங்களையும் முஹர்ரம் 1 என்று 10 நாட்கள் வரையும் நாம ஒரு நேரம் சொல்ல வேண்டும். பாருங்கள், இந்த மாசத்திலே நமக்கு கிடைக்கிற பாக்கியம் அல்லாஹ் சொல்லணும். 4 மாதங்களை தெரிவித்து அந்த அடுத்த 3 மாதங்கள் முஹர்ரம், இனி ஒன்று ரஜப். அப்ப நோன்பு பிடிக்கிறதுக்கு ரமலானை தவிர அடுத்த 7 மாசம் தான் நல்லது என்று கேட்டால் முஹர்ரம் மாதம் என்று சொல்லும். 7 என்றால் முஹர்ரம் 30 நோன்பும் நோக்கலாம், 30 நாளும் நோக்கலாம். 7 என்றால் இல்லென்றால் முஹர்ரம் 10 வரையில் 7 நாட்கள் நோக்க வேண்டும். அதுக்கும் மேலாது என்றால் 9, 10 2ஐயும் பிடிக்க வேண்டும். அதுக்கும் மேலென்றால் 10 எப்படினாலும் நோய் பிடிக்க வேண்டும். பாருங்கள், எப்படி சொன்னால்
சில கருத்துக்களை சொல்றார். முஹர்ரம் மாசத்திலே நாம ஏதாவது புது ஊருக்கு நாம நுழைகிறார், முஹர்ரம் மாசத்திலே வச்சிருக்கிறாரு, இன்னும் எதை கஷ்டப்படுமா? அப்படி ஒன்றும் இல்லை. பழைய ஆட்கள் அப்படி சொல்லுவார், முஹர்ரம் 1 to 10 நாள் வரைக்கும் கல்யாணங்கள் திருமணங்கள் அப்படி வைக்கக்கூடாது, நாம நுழையக்கூடாது. அப்படி என்று இல்லை. ஏனென்றால் பழைய காலங்களிலே 1 to 10 வரைக்கும் ஆட்கள் நோன்பு இருக்கிற நாள். அந்த நோன்பு இருக்கிற ஆட்களுக்கு சாப்பாடு கொடுத்து கஷ்டமாக்காமல் அந்த மாசங்கள்ல நீங்க கொஞ்சம் பிடித்து வைக்கலாம் என்று தவிர அந்த மாசங்களிலே பொது விஷயங்கள் செய்யறது அவ்வளவு இல்லை. ஏனென்றால் ஏன் காரணம், 10, 9, 10 நாம கட்டாயம் படிப்போம். இன்ஷா அல்லாஹ் வார வருடம் நான் இருக்க வந்தால் அந்த 9வது நோம்பில் நான் எடுப்பேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஏன் இவர்கள் முஹர்ரம் 10க்கு நோன்பு எடுக்கிறது? அவர் மூசா நபி அல்லாஹ் ஃபிரௌனிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் என்பதற்காக எதை அவருக்கு நன்றி செலுத்தினான். முஹர்ரம் 10 இருக்கிறது. நாயகம் சொன்னார், மூசா நபி அதை ஊழல்களை விட நமக்கு தானே நெருங்கப்பட்டது. எனவே அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டது நம்மளோட கடமை. ஆனா நாம் 9ஐயும் எடுக்க வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் கதைச்சு முடிக்கிறேன். ஏனென்றால் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஏதளவுக்கு நம்மளோடு நெருங்கியிருக்கிறார். பாருங்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் வஃபாத்தாகிவிட்ட மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் நான் திரும்புவதில்லை, தொகுப்பு மாறி போவதில்லை. மூசா நபியை பற்றி சொல்லக்குள்ள ஒரு ஞாபகம் வந்தது. ஏனென்றால் இஸ்ராயேல் மேராஜுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா நாயகத்தை கொண்டு போவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைவனை சந்திச்சு வந்த அந்த பயணத்திலே சொல்ற விஷயம் என்ன? அஸ்ராபி அப்திஹி, என்ற அடிமையை இறைவி பயணம் நடத்தினார்கள் என்ற பரிசுத்தம் ராய பிரயாணம் நடத்தினது. அஸ்ரா இங்க மஸ்ஜித் ஹராமில் மஸ்ஜித் அக்ஸா அல்லதி பாரக்னா இதன் விஷயம் திருப்தி இருக்கிற மக்கள் உலகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கிற அதை விட்டு போட்டு 500 ரூபாய் இருக்கிற வேலைக்கு அது போகணும். அவருக்கு ஏன்னா நாம் என்ன சொல்லுவார், அவர் திருப்தி இல்லாதவர்கள் சொல்லுவோம். உலகத்துல நாயகத்தை ஒரு திருப்தி இருக்கிற வேலையாக இருக்கலாம் இல்ல. மஸ்ஜித் ஹராமிலே ஒரு நேர தொழுகைக்கு 1 லட்சம் கூலி என்று இல்ல, அதே விட மிகுந்த கூலியும் குணங்கள் கிடைக்கும் என்று சொன்னார். எனவே 1 லட்சம் மஸ்ஜித் நபவியிலே 1000 கூலி எதிர்பார்த்தா இப்ப இந்த கல்முனையிலே பள்ளியிலே நாம ஒரு நேரம் தொழுகிறார். இந்த 1 லட்சம் தொழுகை இந்த பள்ளியிலே தொழுகின பலன் கிடைக்கும் மஸ்ஜித் ஹராமிலே ஒரு தொழுகைக்கு. இதை விட 1000 மடங்கு கூடினான் மஸ்ஜித் நபவியிலே. இதை விட 500 மடங்கு கூடி கூட மஸ்ஜித் அக்ஸாவிலே. இப்படி இருக்கும் பொழுது 1 லட்சம் கோடி இருக்கிற மஸ்ஜித் ஹராமில் என்ற நாயகத்தை 500 கோடி இருக்கிற மஸ்ஜித் அக்ஸாவுக்கு பெறுவதற்கு அல்லாஹ் கொண்டு வருவதா என்று மாட்டார். கவனத்தில் இருக்க வேண்டும். அப்ப எதுக்கு நான் நாயகத்தை கொண்டு போனது சொல்றார். அஸ்ராபு அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமில் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அந்த பள்ளியுடைய சுற்றுவட்டத்தில் பரக்கத்தாய் இருக்கிறார். அந்த பரக்கத்தை பார்க்கிறதுக்கு சில ஆக்கள் சொல்லுவாங்க. சரி, பரக்கத்தில் இருக்கிற சொல்றால் அந்த பள்ளி மிருகங்கள் நேச்சுரல் நல்ல அழகான இடங்கள் பார்க்கறதுக்கு கண் குளிர்ச்சியா இருப்பார். இதுக்கு நான் நாயகத்தை கொண்டு போயிருந்தேன். சரி, நியூரேனியாவில் நேற்று கொண்டு போய் பார்த்தா இது விளங்குமா? இல்ல,
அங்க காய்ச்சல் காண வேண்டும் என்றால் படுக்கிறதுக்கு போகலாம். ஊர் ஏரியாவிலே கடும் கூடா இருக்கும் நைட்டிலே. பகல்ல போனதான் அந்த கண் குளிர்ச்சியான காய்ச்சல்களை நமக்கு பார்க்கலாம். ஏனென்றால் பகல் நேரத்திலே தான் காய்ச்சல்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நேர நாயகத்தை சாப்பிட்டு கொண்டு வருவது அந்த நேச்சுரல் பியூட்டி பார்க்கறதுக்கு இல்லை. ஏனென்றால் போவது இரவிலே. அப்ப என்ன அடுத்த வசனம் எடுப்போம். வாரத்தினாக அவ்வளவு சுற்றுவட்டும் வர்க்கத்தானது என்றால் அம்பியாக்களுடைய மக்பராகளாலே அந்த பள்ளியை சுற்றுவட்டும் அல்லாஹ் வர்க்கத்தை சென்று விட்டார். எனவே இறைநேசத்தை கொண்டு கவர்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அந்த வர்க்கத்தானது. அந்த இடங்களிலே நீங்கள் தியானத்தை செய்ய வேண்டும் என்றுதான் இது. ஏனென்றால் அல்லாஹ்விடம் போகிற பெரிய ஒரு பயணம் போகிற நேரத்திலே சுண்ணத்தாக நான் இந்த அவுலியாக்களின் தியானங்களில் போய் செலாம் செய்வோம், அவனோடு துஆ வைக்கிறோம் முறை என்று காட்டுறதுக்கு நான் அல்லாஹ் இந்த விஷயத்தை கொண்டு வரார். இதில் மூசா நபி வரவில்லை. நான் முடிக்கிறேன். அல்லாவை சந்திச்சு எல்லாத்தையும் பிடிக்கணுமே. அல்லாவை நாயகம் சந்திச்சு அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்றார், உங்களுக்காக 50 தொழுகை சம்மானமாக கொடுக்கிறார். அல்லாஹ் நமக்கு கிடைக்கிற தொழுகை இறைவன் நாயகத்துக்கு கொடுத்த கிஃப்ட். எனவே நாம் கைப்பிடிக்க வேண்டும் என்று கிஃப்ட் தொழாமல் சில தொழுகைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் 5 நேர தொழுகை கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதை பற்றி யாருக்கும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எனவே இது எப்படி 5 நேரமாக தீர்ந்தது? அல்லாஹ் நாயகத்துக்கு 50 வாரார் திரும்பி வாரார். போற நேரத்திலையும் ஒவ்வொரு ஆகாச நிலையத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வாடுகளை பார்த்தது. ஒரு பரிசில நாயகம் போனார். திரும்பி வரப்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பார்த்தார். மூசா நபி கேட்டார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்க இறைவனை பார்த்து வரால் என்ன உங்களுக்கு இறைவன் தந்தது? சொன்னார், 50 தொழுகையை தந்து விட்டார். அந்த 50 5 குறைச்சது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாயகத்தோடு கிடைச்சி அந்த வரலாற்று இஸ்லாத்திலே உட்பட்டிருக்கிறார். எனவே அந்த செய்தி நேரத்தோடு மௌத்தானார்கள் செய்ய மாட்டார் என்று நினைத்தால் மூசா நபி செஞ்ச உதவியை அந்தாக்கள் செல்றாக்கள் மறக்கோடும். அந்த பள்ளியிலே 50 நமக்கு விஷயம் இல்லை. எனவே நாம மூசா நபி செய்யும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அம்பியாக்கள் அவுலியாக்கள் அவர்கள் செய்யும் என்ற நம்பிக்கை அது இருக்கிறார். அது இஸ்லாம் தான். இல்லை என்று நினைச்சால் அது பாவம். அவர்கள் பள்ளியிலே 50 தொழுகலாம். எனவே நாம 5 தான் தொழுகிறது. ஏன் காரணம் என்றால் மூசா நபி இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாசத்திலே நம்ம செய்ய வேண்டியது, அப்ப நாயகத்தோடு நெருங்க வேண்டும். செலவாத்து போகக்கூட நாம் உதவ வேண்டும். நாயகத்தை எப்படி நமக்கு கரம் பிடிக்கலாம், நாயகம் நம்மளோடு எப்படி பாசம் வைக்கும், நாயகத்தை குடும்பத்தை நாம பாசம் வைக்க வேண்டும். அதோடு சேர்ந்து நாயகத்து பெயரிலே செலவாத்தி நாம கூட நாயகத்தின் மேலே செலவாத்தி விட வேண்டும். செலவாத்தோடினால் நாயகன் நம்மளோடு நெருங்குவான். அப்படி இருந்தால் சொன்னார், நாயகமே யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பதான் கியாமத் நாள்? கியாமத் நாள் வரும். அதுக்கு நீ என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கிறார்? நாளை கியாமத் நாள் வந்தாலும் ஹேப்பியா நமக்கு போட்டாவா பயம்? என்ன நம்ம கையில ஒன்றும் இல்லை. உலகத்துல என்ன செஞ்சிருக்கிறார்? தேவையை எடுத்து பார்த்தா சர்த்து பார்த்து கொண்டு விட்டா ஒன்றும் இல்லை. நோம்பு எடுத்து பார்த்தா நோம்புலையும் அறகுறையாயிருக்கு. நம்மளோட ஹஜ்ஜு எடுத்து பார்த்தா அதுலயும் இருக்கு குறைகள். செக்காத்த எடுக்கிறதுக்கு கொடுத்ததான் இருக்கு செக்காத்து. எல்லாம் பாதுகாக்கணும். அதையும் பார்த்தா இல்ல, இன்னும் ஒன்று இருக்கலாம். சுபிகத்து சாலிகளோட நெருங்கி இருக்கிறார், நாயகத்தை நேசிச்சிருக்கிறார். அதை பார்த்தா இப்ப இடம்ல பேயக்கூடாது. சாலிகள் யாரும் இல்லை. அவங்க யார் இறைநேசன் யார் தந்தது? இவர் இறைநேசன் இல்லை என்று யார் சொன்னது? அது கேட்கறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. பாருங்கள், மாணவர்கள் அவருக்கு இறைநேசனுக்கு குரான்ல இருக்கா? நீ அவருக்கு இறைநேசன் இல்லை என்று குரான்ல இருக்கா? அது கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்லை. கேட்கிற கேள்விக்கு மட்டும் நாம் பதில் செல்ல வேண்டும்.
அவருக்கு முந்தன்னைக்கு நாம எந்த காலத்திலும் மையத் அப்படி ஆகக்கூடாது. நாம முந்தன்னைக்கு அந்த ஆட்கள் மையத்து வாங்கணும். அப்பதான் இந்த உலகம் சரியாயிடும். எனவே அவுளியாக்கள் இறைநேசர்கள் இருக்கிற இந்த பாசம் நமக்கு இருக்க வேண்டும். நாயகத்துக்கு எப்படி செலவாக்கி எத்தனை தகவலாக ஏழுமோ அதை நாம ஒவ்வொரு நாளும் செலவாக்கை பற்றி சில பற்றி பயான் சொன்னால் ஒரு நாள் இல்ல நாட்கள் மாசங்கள் போனால் முடியாது. ஒரு விஷயம் மட்டும் கடுமையா செலவாக்கம் எப்படி சகாபாக்கள் அந்த நாயகத்துக்கு மேலும் மரியாதை வச்சிருக்கிறார் தெரியுமா நமக்கு? எப்படி அந்த மதீனா மக்கள் எப்படி மாதிக்க தெரியுமா? ஏன் மதீனாவுக்கு இப்படி போல சொன்னார் அன்சாரி அண்ணவரோட வீட்டிலேதான் நாயகம் மதீனாவுக்கு வந்து நாயகத்தோட ஒட்டகத்துல கயிறு மாட்டாக்கம் பிடிச்சார். நாயகோட ஒட்டகத்திலே ஓடுங்க அதுக்கு கற்பனைக்கு முன்னாலே போய் ஒட்டகம் முட்டு கொடுத்தினார். இந்த வரலாற்று நேரத்திலே மக்கள் சொல்றாரு மதீனா மக்கள் கொடுத்து பழக்கம் இருந்தது. மன்னன் பேர் எனக்கு இப்ப ஞாபகம் மறந்துச்சு. அவர் உலகத்தை முழுக்கையும் ஆட்சியில் அவர் ஆட்சியில கீழே கொண்டு வரணும் என யுத்தம் செஞ்சு ஒவ்வொரு நாடாக அவர் கைப்பற்றி வந்தார். அப்படி வந்து மதீனாவுக்கு வந்து மதீனா மக்களோடு யுத்தம் செய்கிறார். யுத்தம் செய்யற நேரத்திலே மதீனா மக்களோட காலையில யுத்தம். இந்த மாதிரி மிசைல் அடிக்கிற யுத்தம் இல்லை அந்த காலம். நேருக்கு நேர் வாழ் பழிஞ்ச இது போனா சாயந்தரம் யுத்தம் பார்க்கலாம். திரும்பி அடுத்த நாள் காலையில மீண்டும் யுத்தம். நம்ம சுமாருக்கு மரத்தோட வாழ் கொடுக்கிற காரணம் என்று சொல்ற நேரத்தில் சில கிதாபுல சொல்றார். அந்த காலத்துல யுத்தம் ஸ்டோர் பண்றதுக்கு இந்த மரத்தோட வாழ் சக்தி காட்டினால் யுத்தம் என்று சொல்லுவார். அந்த சமாதானத்துக்காக தான் நாம அந்த மரத்தோட வாழ் கையில பிடிக்கிறது. இஸ்லாம் தீவிரவாதம் இல்லை. தெரியாம பாருங்க பொதுவாக கையிலே வாழை பிடிச்சு இதை என்ன வாழது சமாதான வாழ் சந்தோஷம் யுத்தம் இல்லை என்றது காட்டுறதுக்கு தான் அந்த மரத்தடி கையில வைக்கிறது. இது தெரியாமல் இஸ்லாத்தை செல்ற மக்கள் கூறியிருக்கு. எனவே நம்ம விஷயம் அந்த மதீனா மக்களோடு யுத்தம் செய்வார். யுத்தம் செஞ்சு கடைசியில் என்ன செய்கிறார்கள்? மதீனா மக்கள் யுத்தம் புரிஞ்சா யுத்தத்திலே வெட்டு குத்தங்கள் நடக்குந்தானே. மதீனாக்கள் அந்த ஒப்போசிட் தீவிர போய் அவருக்கு மருந்து வச்சு காயப்பட்ட இடத்துல மருந்து வச்சு கட்டி அவருக்கு உணவு சாப்பாடெல்லாம் கொடுத்து திரும்பி அடுத்த நாள் திரும்பியும் யுத்தம். அந்த மன்னன் கேட்கிறார், என்னடா இந்த ஊராக்கள் கொஞ்சம் வைத்தியமா இல்ல லேசம் பற்றி கொஞ்சம் குறைய மாதிரி விளங்குது. எங்களை நாம அந்த உணவு கிடைக்கிறதுக்காக வந்து யுத்தம் செய்யறது. நமக்கு காயம் பட்டதுக்கு அந்த ஊர் மக்கள் மருந்து வச்சு அந்த காயத்தை ஆற வச்சு நமக்கு சாப்பாடு உணவு மூட்டி நாளைக்கு திரும்பியும் காலையில் யுத்தம் செய்யறாரு. இதை பத்தி ஒரு கேள்வி இருக்கும். அடுத்த நாள் யுத்தம் இல்லை. இதோட தெரிஞ்சு யுத்தம் என்னன்னா இந்த மக்களுக்கு யுத்தம் செய்ய தேவையில்லை. மதீனா மக்களை கூப்பிட்டார், வாங்க நம்ம யுத்தத்துல பல ஊர்லயும் போயிருக்கிறார், எல்லாரும் யுத்தம் செஞ்சுக்கிறார். எனக்கு ஆட்கள் நான் காணல. நீங்க என்னத்தை தான் செய்கிற கூட்டமாயிருக்கு. எங்களோட யுத்தம் செய்கிறான், மருந்து வச்சுக்கிறான், சாப்பாட்டான நாளைக்கு திருப்பி யுத்தம் செய்கிறான். என்ன இதுல விளக்கம்? அவர் சொன்னார், நாங்க ஏன் யுத்தம் செய்யறென்றால் காலங்களுக்கு அப்புறம் எங்களோட மதீனா மன்னருக்கு நாயகம் வருவார். ஹபீபுல்லாஹ் ஸல்லல்லாஹு நாயகம் வரவில்லை சென்றார். காலங்களுக்கு அப்புறம் வருவார் நாயகம். நாங்க பழைய கிதாபுகளே ஒவ்வொரு நபீர் இப்படிப்பட்ட கிதாபுகள் எதிராளர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதங்களிலே அந்த நாயகத்தை பற்றி படிச்சு வச்சிருக்கிறார். சொல்றார், அவர் கடைசியிலே மதீனா மண்ணிலே தான் அவர் படுத்தார். அந்த நாயகத்தோட குணம் எப்படி என்றால் அவர் எல்லாரோடும் அழகா பழகுவார், தேவைகளை செஞ்சு கொடுப்பார், ஏழைகளை கண்டிப்பார், எத்தனைகளுக்கு சாப்பாடு அழைப்பார், ஊருக்கு சமாதானத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட நாயகம் எங்களோட மதீனா மண்ணிலே வெளிவந்து இந்த கிதாபுகளில் இருக்கிறார். எனவே அந்த நாயகத்துக்காக இப்படி நாங்க மாறி இருக்கிறார். நாயகம் வாழ்வதற்கு காலங்களுக்கு முன்னால் நாயகத்தோடு நூல்களை படித்து கிதாபுகளை படித்து அது அந்த நாயகத்துக்காக நாங்களும் மாற வேண்டும் என்று அந்த மதீனா மக்கள் அன்றைக்கு முடிவென்றார். அவங்க மன்னன் சொன்னார், உங்களுடைய விருப்பம் இல்லை, இந்த பூமி எனக்கு தேவையில்லை,
இது அந்த நாயகத்துக்கு சொந்தமான பூமி. நீங்க எந்த கனவிலே பார்த்து அவருக்காக வாழ் கொண்டிருக்கிறது அந்த நாயகத்துக்கு இந்த மண் சொந்தம். எனவே எனக்கு தேவையில்லை. அவர் பண்ணி அந்த நாட்டிலே ஒரு மாளிகையை எடுத்து சொன்னார், இது பிற்காலம் நீங்க மனசிலே கொண்டு நடக்கிறாங்க ஆசை இருக்கிறார் எங்க மனசிலே. அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே அல்லாஹ் ஹபீபுக்காக அவர் அந்த மாளிகையை கட்டி அந்த சாவியை கொண்டு ஒரு மதீனாவுக்கு போயிருக்கிறார் என்று வரலாற்றில் இருக்கிறார். அந்த ஊரு பிற்காலத்திலே கைமாறி வந்து நாயகம் மதீனாவுக்கு கொள்ள அவ்வளவு அன்சாரி அதிகமாக நோக்கிலே இருக்கிறார். நாயகம் சொல்றார், இந்த ஒட்டகத்துக்கு தெரியும் எங்க போய் நிற்க வேண்டும். நாயகம் வரார், வீட்டுக்கு அங்க வந்து நின்றார். அந்த வீட்டில் நடக்கிற நிறைய சம்பவங்கள் அதை பற்றி அவ கிடைக்கல. எனவே அந்த நாயகத்துக்காக இந்த பரிமாற்றம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு அதுக்காக வேண்டி நாயகத்துக்காக வேண்டி நம்ம போன காலங்களை செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடன் தௌபா செய்து அவருக்காக நாம வாழ வேண்டும். செலவாத்துள்ள ஹதீஸ் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போகிறார். நான் அன்றைக்கு பயான்ல சொன்னான், இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன். அவருக்கு அமீராக தற்போது அல்லாஹ் நீளமான ஆயுதத்தை பாருங்கள். ஏற்பட்ட ஆட்கள் இப்படி அமீராக இருக்கிறால் பிள்ளைகளுக்கு விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து விளக்கமாக சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படி உலமாக்கள் தேவை. அப்படி ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போன நேரம் அவர் கடும் கவலையிலே அவரோட நிறைய ஆட்கள் இருக்கிறார். ஹஜ்ஜுக்கு வாப்பாவும் கூட சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிறார். ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்திலே கடும் அவருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அவராக்கள் எல்லாம் சொல்றார், அவருக்கு வாப்பாவுக்கு காய்ச்சல், நம்ம பயணம் கொஞ்சம் போகலாம், இந்த இடத்துல இறங்கி தென்னடிச்சு நம்ம 2-3 நாள் இங்க தங்கி அதுக்கப்புறம் பயணம் போகலாம். எனவே அப்படி நினைத்து அவர் ஹஜ்ஜுக்கு போகிற நேரம் பாருங்கள், அந்த நாய்க்கல்ல 2வது நாள் 3வது நாள் இதற்கு காய்ச்சல் கொஞ்சம் கோரையாயி வாப்பா உலகத்திலே நின்று மூன்றாயிருந்தார். கவலையிலையா அல்லாஹ் இந்த கடைசி பயணம் எனக்கு தெரியாது. மக்காவோடு போய் அந்த கல்வத்துள்ளாவே கண்ணால பார்க்கணும் என்று ஆசைப்பட்டவர்கள் மனசில் இருக்கிறவர்கள் என்ற வாப்பா நாயகத்துக்கு முன்னாடி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சில வார்த்தைகள் மன்னங்களாக ஆச்சரித்தவர்கள் அந்த ஆசையை ஒன்று நிறைவேற்றாமல் இந்த உலகத்தில் நாம் அறிவித்து விட்டதே என்ற கடும் கவலையிலே அவர் அழகிக் கொண்டிருக்கிறார். வாப்பா அவர் முற்று கொண்டிருக்கிறார். கடைசியிலே சென்றார். இப்போது என்ன செய்கிறார்? பேரணிக்கிறவர்களுக்கு போய் இந்த வாப்பா மூலமா இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக வெளியாக இருந்து கொண்டிருந்தால் திரும்பியும் வந்து வாப்பாவை கொஞ்சத்துக்கு அந்த பகைப்புகளை எடுத்து பார்த்தார். சுபஹானல்லாஹ் அழுத்தினார். பார்க்கிற அளவுக்கு வாப்பா இல்லை. மனித உருவத்தை விட்டு மாறி அவர் பேரவாக மாறிவிட்டது. இவ்வளவு கஷ்டம். அவர் அழுகத் தோன்றினார். ஏதளவுக்கு என்றால் அழுகிற கண்ணிலே கண்ணீர் வெட்டி இனி பார்வை இல்லாமல் இருக்குமானால் இந்த செய்தியை வெளியே சொல்லிடாது. என்னால் ஹஜ்ஜுக்கு வந்த ஆக்களுக்கு அமீர் இருக்கிற நேரத்தில் இந்த வாப்பா பண்டிகையாக மாறிட்டு வெளியில செல்லலாமா? இந்த ஒரு கவலையும் வாப்பா மறுத்தாயின கவலையும் தாங்க இல்லாம அவர் கடும் அழுகி கொண்டு அப்படியே படுத்துட்டார். அந்த நேரம் கண்ணார். அந்த மையத்துக்கு முன்னால் வந்து அந்த கேள்வி பார்த்து அவர் கையால தடவி அது நெத்தியிலே கொண்டு விட்டு முட்டவிட்டு அந்த நேரம் இவர் மகன் கேட்கிறார், நீங்க யார்? இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நிலையும் இல்லாமல் நான் எப்படி நேரம் அழகிக் கொண்டிருக்கிற நேரம் எனக்கு உதவி செய்வதற்கு வந்த நீங்க யார்? யாருன்னு தெரியாதுவே ஒருவருக்கு இருக்கிற வழியாக அந்த கேள்வி பாசம் சொல்லல. அதை இருந்தால் இந்த கடும் சூழ்நிலையிலே எனக்கு நீங்க எழுத்து செஞ்சிருக்கிறேன் சொன்னார். மகனே, உங்க வாப்பாக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவருடைய மோசமான யோசிக்கக்கூடிய வாழ்க்கையிலே ஏனென்றால் அவர் ஆக்களுக்கு கடன் கொடுத்தார். கடன் கொடுக்கக்குள்ள 1 லட்சம் கொடுத்தா 1,10,000 கூட வாழும். 10,000 இல்லை, வட்டி வட்டி செய்யக்கூடாது.
அதை பத்தி நான் பயம் பண்ணல. இன்ஷா அல்லாஹ் பாருங்க, இதுதான் இந்த 40 நாளைக்கு செய்தது போல. எனவே அவன் நல்ல விஷயத்தை செஞ்சாலும் செய்தியே ஒவ்வொரு நாளும் எந்த பெயரிலே யார் சொல்றார், மகனே என்ற வாப்பா என் பெயரிலே ஒவ்வொரு நாளும் செலவாத்தேறினார். ஏது கஷ்டமானாலும் அந்த செலவாத்தி அவர் நிப்பாட்டுவதில்லை, அது செய்யாமல் படுத்த நாளும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே கஷ்டப்பட்டு இந்த நோய் கூடி அவருக்கு காய்ச்சல், கடும் காய்ச்சல் இருந்தும் இந்த இரவிலே அந்த செலவாத்தோடு போட்டுதான் இந்த வாப்பா நோய்கிறது. எந்த பேரிலையும் செலவாத்தோடு உள்ளவரை நிலகத்துக்கு அனுப்புவதற்கு அல்லாஹ்க்கு விதிப்பதில்லை. அதுக்காக அல்லாஹ் என்ன செஞ்சிருந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை துன்யாவில் அமைச்சு கொடுத்தார், அவரை பொறுமையாகி மாற்றியது. எனவே அவனை இப்படி எந்த பேர்ல செலவாத்த மனிதன் அவன் இப்படி கேவலமாக ஆக்கள் பார்க்கிறவர்களுக்கு எனக்கு விருப்பமில்லை. அதுக்காகத்தான் அது வந்து சொல்லி முகத்தை தடவி அந்த மனிதன் கணித எழுதி பார்த்தா அவருடைய மையத்துக்கு பக்கத்திலே நின்று அந்த கபர்களை திறந்து பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், வாப்பா பழைய நிறுவனத்துக்கு மாறிவிட்டது, இப்ப பண்டிகை போடவில்லை. தனி மனிதன் அவரோட முகத்தில் இருந்து பிரகாசம் தந்து கொண்டிருக்கிறார். போய் ஆக்களுக்கெல்லாம் சொன்னார், என்ற வாப்பா மூட்டாகிவிட்டது. அதுதான் எனக்கு கவலையா இருந்த ஆக்கள் எல்லாம் வந்து ஒரு மையத்து செய்திக்கு எல்லா வேலையும் செஞ்சு ஒரு திரும்பி ஹஜ்ஜுக்கு போனார். எனவே நாயகத்திற்கு பேரில் செலவாத்து இந்த புனித மாசம் இன்ஷா அல்லாஹ் இந்த முகமதியில் என்று ஒவ்வொரு நாட்களும் செய்கிறார். எனவே நாம நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு நாள் சுகியம் செலவாத்து இருந்தாலும் நாயகத்திற்கு ஓடாமல் நான் இதை படிக்க மாட்டேன். இன்ஷா அல்லாஹ் 10 இல்ல 7 மாத அளவுக்கு 10 எல்லாரும் செஞ்சு நாயகத்தை நம்மளோடு இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்து விடுவாயாக. நம்முடைய எல்லா விஷயத்திலும் ஒளியாக்களுடைய பாசம் அவருடைய பார்வையும் அல்லாஹ் நமக்கு தந்து விடுவாயாக. ஒளியாக்களுடைய கடன் பிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து விடுவாயாக. மறுமையிலேயும் அவர்களுடைய சொர்க்கத்திலே ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்ம தாய்மார்கள், சகோதரிமார்கள், நம்முடைய மனைவி பிள்ளைகள், நம்முடைய சார்ந்தவர்கள், நமக்கு ஹெல்ப் செஞ்சவர்கள், நம்ம இந்த மொழிவாய்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அவங்க பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா ரப்பல் ஆலமீன். ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. امين برحمتك يا ارحم الراحمين. صلى الله وسلم على خير سيدنا. இன்ஷா அல்லாஹ் உபதேசங்களை கேட்டிருக்கிறீர்கள். மௌத்தை பயந்து கொள்ளுவோம், மறுமைக்காக வாழ்வோம், செலவாத்துக்களை அதிகம் ஓதுவோம், ஐவடை தொழுகை தவறாதவர்களாக இருப்போம். எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய இன்றைய மகரிபுடைய இஸ்லாமிய முஹர்ரம் தலைப்புடைய புத்தாண்டையும் அருள்களுக்கு மீதான அன்பையும் கபூல் செய்து நம்முடைய மலர்கின்ற இந்த வருடம் நம் எல்லோருக்கும் நல்ல செழிப்பான, வரக்கத்தான, ஆபியத்தான, சந்தோஷமான, கடனற்ற, நோயற்ற, பகையற்ற, நிம்மதியான வாழ்க்கையுள்ள, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான, நிறைந்த செல்வமுள்ள வாழ்க்கையாக ஈமானுள்ளாத ஒரு விஷயமாக அப்பொழுதும் கொடி சங்கைக்குரிய தங்கள் அப்பா அவர்களுடைய கருத்தினால் ஏற்றப்படும். அனைவரும் வீதிக்கு சென்று கொடியேற்றி முடிந்த பின்னர் ஒரு சிறிய சற்றம் இருக்கிறது, அனைவரும் உள்ளே வந்து செல்லுமாறு தயவாக. Ya Nabi salam alaikum, ya Rasul salam alaikum, ya Habib salam alaikum, salawatullah alaikum. Asyraqal badru alaina فهدفت منه البدور مثل حسن كما رأينا قط يا وجه السرور. أنت نور
حاتم صباح الصدور يا حبيبي يا محمد يا عروس القافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين ما رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صافي المبارد بردنا يوم النشر أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل الحسرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كافر عني ذنوب وفلي سيئات عالم سر وأخفى مستجيب الدعوات رحمنا جميعا بجميع الصالحات يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم يا نبي سلام عليكم يا صديق سلام عليكم يا عمر سلام عليكم يا عثمان سلام عليكم يا علي سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم فاطمة سلام عليكم لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه يكافئ مزيدا. آمين. اللهم صل على سيدنا محمد اللهم صل وسلم وبارك عليه. محمد. اللهم أوصل اللهم ثواب قراءتنا وسائر المعلمات إلى حضرة ذات سيدنا وحبيبنا ملغلة هادينا منجينا مصطفى مولانا محمد. اللهم صل وسلم وبارك عليه. والشهداء والصديقين والصالحين. آمين. إلى حضرة فاطمة الزهراء بنت رسول الله الله تعالى عنها حضرة الكبرى عائشة الطهراء رضي الله تعالى عنهما وإلى حضرة سبت الرسول حسن حسين رضي رضي الله الله تعالى عنهما وإلى سائر أولاد النبي صلى الله عليه وسلم. اللهم صل وسلم وبارك عليه. صلى الله عليه وسلم. اللهم صل وسلم. أصحاب البدريين والحدين تبوكين سائر الصحابة والقرابة كلهم أجمعين. آمين. بحق أهل الخير كلهم أجمعين. آمين. اللهم بارك لنا في تعلمنا وفي تعليمنا. آمين. خصوصا في اجتماعنا. آمين. في مجلسنا. آمين.
لبائل يا رب العالمين. آمين. اللهم بارك لنا في كل أمورنا آمين. فردا ومخرجا من حيث لا نحتسب يا ذا الجلال والإكرام. آمين. وبحق محمد صلى الله عليه وسلم وبحق آل النبي صلى الله عليه وسلم وبحق أزواج النبي صلى الله عليه صل وسلم وسلم وبارك يا عليه. الله. اللهم يسر أسيرنا آمين. أسير والدينا آمين. أسير أساتذتنا آمين. أسير أزواجنا آمين. أسير ذرياتنا آمين. أسير تلاميذنا آمين. أسير إخوتنا آمين. أسير أخواتنا آمين. أسير من أعاننا آمين. أسير من أطعمنا آمين. أسير من أوصانا آمين. أسير من حضروا في هذا المجلس المبارك يا رب العالمين. آمين. اللهم يسر أسيرنا وأسيرهم. آمين. اللهم سهل أمورنا وأمورهم. آمين. اللهم قل حاجاتنا وحاجاتهم. آمين. اللهم أد ديوننا وديونهم. آمين. اللهم طول أعمارنا وأعمارهم آمين. بطاعتك وإسلامك إيمانك يا رب العالمين. آمين. وبحقهم يا الله. اللهم اشف أمراضنا أمراضهم الداخلية والباطنية والشيطانية والجسمانية والروحانية والطبيعية والبعيدية والجديدية والجنية. اشف أنت الشافي لا شفاء إلا شفاءك لا يغادر سقما ولا علما يا ذا الجلال والإكرام. நாயனே யா அல்லாஹ் இந்த புனிதமான மஜ்லிஸை நீ ஏற்றுக்கொள்வாயா. நாயகத்தோட குடும்பத்தார்கள் பேர் நாங்கள் ஏற்றி இந்த கொடிய புனிதமான கொடியோட வர்க்கத்தினால் நாயகத்தின் பொருட்டினால் அந்த குடும்பத்தார்களோட பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அனைத்து செய்திகளும் எங்களுக்கு நீ பரக்கத்தை செஞ்சு விடுவாயா. எல்லா துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்து எங்களுக்கு நீ பாதுகாப்பு தந்து விடுவாயா. பெற்றோர்கள் சகோதரர்கள் தாய்மார்கள் எங்களை மனைவி பிள்ளைகள் எங்களை சார்ந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள் இந்த தரீகாவிலே எங்களோடு சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கோ எந்தெல்லாம் ஊர்ல இருக்கோ எல்லாம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு முழுக்க நீ பரக்கத்தை செஞ்சு விடுவாயா. பலவித தொழில் செய்யக்கூடிய மக்கள் எல்லா தொழிலையும் பரக்கத்தை தந்து விடுவாயா அல்லாஹ். இந்த புனிதமான முஹர்ரம் மாசத்துடைய அல்லாஹ் இந்த துல்ஹிஜா கடைசி நேரத்தில் துஆ கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த வருடத்திலே எங்களுக்கு வந்து போன பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். ஏதுவித பாவம் இருந்தாலும் அல்லாஹ் நசீஹான தௌபையாக எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். வார வருடம் பாவம் இல்லாமல் குற்றம் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து விடியா அல்லாஹ். நாயகத்தின் பொருட்டினால் தந்து விடியா அல்லாஹ். மனிதமான குடும்பத்தின் பொருட்டினால் கேட்கிறோம் யா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடியா அல்லாஹ். வார வருடம் அல்லாஹ் நோய் குறை இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியம் தந்து விடியா அல்லாஹ். பலவித தொழில் செய்யக்கூடிய மக்கள் அனைத்து தொழிலையும் பறக்கத்தை தந்து விடியா அல்லாஹ். மக்களுக்கு நீ கல்வி சக்தி தந்து விடியா அல்லாஹ். அல்லாஹ் எல்லா துறையிலும் எங்களுக்கு சந்தோஷம் தந்து விடியா الله. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. آمين برحمتك يا أرحم الراحمين. آمين. سلم على خير. رضي الله عن الحسن رضي الله عن الحسين رضي الله عن الحسن رضي الله عن الحسين رضي الله عن الحسن رضي الله عن الحسين. يا وهاب يا تواب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارضى عن شيخنا جلال الدين الامين
وارزقنا به خير الدنيا ودين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن شيخنا المنصور المكين وارزقنا به خير الدنيا ودين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن شيخنا عبد المجيد المتين وارزقنا به خير الدنيا ودين الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulih sayyidina Muhammadin wa alihi. இந்த புனிதமிக்க இஸ்லாமிய புத்தாண்டு முஹர்ரம் விழாவும் புனித அஹ்லுல் பைத் நினைவு கொடியேற்றமுமாகிய இந்த மஜ்லிஸை சிறப்பாக முன்னிலை வகித்து நடாத்தி கொண்டிருக்கும் எமது ஷேக் நாயகம் பஹ்ருல் இல்ஹாம் அஸ்ஸயீத் ஹல்லாஜ் மன்சூரி அன்தனி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் பெயரில் சையீதுனா மௌலானா மௌலவி அஸ்ஸயீத் மஅரூஃப் லத்தீஃபி தங்கள் அவர்களுக்கு இந்த மஜ்லிஸை கண்ணியமாக நடாத்தி தந்ததன் சார்பாக எமது அமையம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோன்று இம்மஜ்லிஸை தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்ஹாஜ் அல் உஸ்தாத் மௌலவி சஃபா முஹம்மது ஆலிம் நஜாஹி முஹம்மது முகத்தமுல் காதிரி உஸ்தாத் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் சொற்ப நேர அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது சகோதர சகோதரிகள் அனைவர்களுக்கும் இந்த புனிதமிக்க மஜ்லிஸை சிறப்பித்துக் கொண்டிருப்பதன் சார்பாக எமது அமையம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இறைவன் ஹக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க அஹ்லுல் பைத்துகளை சங்கைப்படுத்தும் நினைவையும் இந்த புனிதமிக்க கொடியேற்ற நிகழ்வையும் புத்தாண்டை சிறப்பிக்கும் நிகழ்வையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தந்தமையின் காரணமாக இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக வேண்டி இறைவனை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற திக்ரை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.